வெல்கம் பேக். ஆல்வேஸ் பி a டாப்பர். 12th காமர்ஸில் 2 மார்க் அண்ட் 3 மார்க் உள்ள கம்பல்சரி கொஸ்டின் செகண்ட் லெசனுக்கு பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக்லாம் இருக்கும். அதில் உள்ளது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிங் த பக் ஸ்டாப்ஸ் ஹியர். இதற்கு காரணம் நான் அல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்த பணியை முடிக்காமல் இருந்து கொண்டு காரணம் கூறுவது. இதை எழுதினாலே 2 மார்க்கில் கேட்டிருந்தா 2 மார்க் போட்டுருவாங்க, இல்லைனா 3 மார்க்கில் கேட்டால் 3 மார்க் போட்டுருவாங்க. இதோட எக்ஸ்பிளைன் பார்த்தோன்னா, தனது குற்றங்களை அல்லது பொறுப்புகளை மற்றொரு நபருக்கோ குழுவிற்கோ அல்லது பொருளுக்கோ மாற்றுதல். சரிங்களா? தனது குற்றங்களை நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இல்லை ஒரு பொறுப்பு இருந்தது அப்படின்னா அதை இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? அதாவது மறு ஒப்படைப்பு செய்வது. சரிங்களா? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். அதாவது தனது குற்றங்களை அல்லது பொறுப்புகளை சிலவற்றிற்காக மற்றொரு நபருக்கோ குழுவிற்கோ அல்லது பொருளுக்கோ மாற்றுதல் அல்லது மறு ஒப்படைப்பு செய்தலை குறிப்பது. அதாவது கொடுத்த பணியை முடிக்காமல் இருந்து கொண்டு காரணம் கூறுவது. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. அதே செகண்ட் லெசனில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இது என்ன கேள்வின்னா, அடுத்த தலைமுறை தொழிலாளர்களுக்கு செயலூக்கம் அளிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு கீழே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 2 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டும், 3 மார்க் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கேள்வியை திரும்ப பாருங்கள். அடுத்த தலைமுறை தொழிலாளர்களுக்கு செயலூக்கம் அளிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், இது மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஒன்று என்னது, ஃபஸ்ட்டு பாருங்கள், நெகிழ்ச்சி தன்மையுடன் கூடிய அட்டவணை. செகண்டு, வருடாந்திர செயல்திறன் மீள்பார்வை தவிர்ப்பு. தொழில்நுட்ப மையம் சார்ந்த பணியிடத்தை தழுவி இருப்பது. தனி நபருக்கான நேரடி தொடர்பு திட்டம். அதிக கட்டமைப்பு மற்றும் இயக்குதல் எதிர்பார்ப்பை வழங்குவது. முறையான கல்வியை மறுபரிசீலனை செய்வது. தொழில் வளர்ச்சிக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பது. தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைப்பது. அடுத்த தலைமுறையினரை மதிப்பு உடையவர்களாக உணரச் செய்வது. வெளிப்படை தன்மையுடன் இருப்பது. சரிங்களா? இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேள்வி வந்து அடுத்த தலைமுறை தொழிலாளர்களுக்கு செயலூக்கம் அளிப்பவர்கள் என்ன செய்வார்கள், அது மாதிரி கேட்பாங்க. நீங்கள் 2 மார்க்லன்னா 2 பாயிண்ட்டு, 3 மார்க்லன்னா 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஓகே, தேங்க்யூ.